எனக்கு ஊட்டி மேலே பயங்கர காதல் வந்தது அவினாஷோட படம் மாதிரி தான். நாங்கள்ல இஸ் சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர் அண்ட் எடிட்டர். அவ்வளோ சேட் ஃபிலிம் அது. பட் நான் பயங்கர சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ டெக்கரேட்டிவான ஃபிலிம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளோ சோகமான கதையை இவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்கீங்க? இல்லை சார், ஊட்டி அழகாக தானே சார் இருக்கும், நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்டார். அது பார்த்துல இன்னும் போல் அந்த படம் பார்த்துலேருந்து அகெயின் ஐ வாண்ட் டு பி கோ டு ஊட்டி, ஸ்டே தேர் ஃபார் சம் 10 days வாக்கர். நான் முன்னாடி சம்மரில் அங்கே போய் தங்குவோம். ஸோ அந்த ஊட்டிக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த இதில் அந்த படத்தில் ஊட்டியோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் சார். லைக் யூ கேன் ஃபீல் த ஸ்மெல் ஆஃப் ஊட்டி. நான் அந்த படம் தேட்டருக்கு வரப்போ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ மீரா கதிரவன் ஒரு டைரக்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விழித்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, ஹபீபின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இட் வில் ஆல்சோ கம் சூன். இந்த படத்துக்கு நேர் எதிரான படம் சார். இது வந்து ரொம்ப அழகியலாக ரொம்ப இதுவாக இருக்கப்போ அந்த படம் அவங்க ஊர்லேருந்து ராவா சாதாரணமாக ரொம்ப எளிமை என்ன இருக்கோ அந்த ஸ்லாங் அதில் அப்படி ஒரு வட்டார வழக்கில் அப்படி ஒரு கிராமத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதில் கஸ்தூரி ராஜா சார் எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காரு. ஐ திங்க் அந்த ஹபீபி வந்து ஐ ஹோப் ஐ ஃபீல் தட் தமிழ் சினிமா கிரிட்டிக்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் அக்செப்ட் தட் த ஃபஸ்ட் எவர் மூவி மேட் லைக் தட். நான் சொல்கிறது ஏஸ்தட்டிக் அப்படிலாம் இல்லை, அந்த சப்ஜெக்டாக அது பேசக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் போஸ்ட் பேண்டமிக்லேயும் நல்லா இப்படி தான் படம் வந்துச்சு சார். பேண்டமிக் முன்னாடியும் ப்ரீ பேண்டமிக் இப்படி தான் படம் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் அது பெருசாக அது ஒன்று மேபி பார்க்கக்கூடிய இது மாறி இருக்கலாம் சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.